மகாயுத்தம். சங்கீத மகாயுத்தம் நம்மளோட 3 சுற்று இன்னைக்கு முடிஞ்சாச்சு. கேப்டன் ஸ்பெஷல் தனியே தனதனியில அனுபமா மற்றும் தேவன் இந்த மேடையில வந்து பாடிட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஜட்ஜஸ் அவங்களோட காமெண்ட்ஸையும் கொடுத்தாச்சு. இந்த 2 அணியினருக்கும் ஸ்கோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அமுல் கூல் சிங்கர் ஆஃப் தி டே யாரு அப்படிங்கறத நம்மளோட ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுப்போம். மோனிஷா, oh my darling, நினைச்சே வாங்க மோனிஷா வாங்க. ஓகே, நம்மளோட ஜட்ஜஸ், நம்மளோட நான் பிளேயிங் கேப்டன்ஸ் அனுபமாவின் நெல்லை சூறாவளி அணிக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுப்போம். மது 26.5, மாதங்கி 26, ஸ்ரீலேகா 26.5, விஜய் 26. உங்களோட ஆவரேஜ் 26. ஓகே, அனுபமாவின் நெல்லை சூறாவளி அணி இந்த 3வது சுற்றின் முடிவில் 26 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 3வது சுற்றுக்கு மட்டும் 26 மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுத்தா தேவன் டெஃபினெட்லி இந்த சுற்றை வின் பண்ணிடுவாங்க, இந்த காம்படிஷனை வின் பண்ணிடுவாங்க. இல்லை டை தான் ஆக போகிறதா பார்ப்போம். தேவனை காம்பரம் சென்னை சிங்கங்கள், உங்களோட மதிப்பெண்கள் இதோ. அமுல் சங்கீத மகாயுத்தத்தில் எந்த அணியோட மோத போகிறது, யார் முன்னிலை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, அண்ட் போக போக இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு அப்புறமா இந்த குவார்டர் ஃபைனல்ஸோட முடிவில் இந்த 4 அணியிலேருந்து எந்த அணி நம்மளை விட்டு இந்த போட்டியை விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நாளை 9 மணிக்கு உங்கள் எல்லாரையும் சன் டிவி மூலமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்மை. தமிழ் ஆடியன்ஸுக்கு எஸ்பெஷலி மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால குத்துப்பாட்டு மட்டும் இல்லை, பட் மெலடியும் ரொம்ப அழகாக பாட முடியறதுன்னு. இந்த ரவுண்டில் நான் சோலோ பாட போகிறதில்ல, நான் இன்னொருத்தர் 50. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அதுக்கு? இல்லை, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை, பாட முடியாது. அனுபமாவின் நெல்லை சூறாவளி அணி 38 மதிப்பெண்கள் எடுத்தா டாய், அதுக்கு மேல எடுத்தா அவங்க தான் வின். என்ன நடக்கிறதுன்னு இப்பொழுது பார்ப்போம்.